ஹாய் மக்களே, மணி 12 எப்படியாச்சும் இந்த வீடியோ போட்டுருந்தா உட்காந்துருக்கேன். எஸ், நான் நீ பார்க்க போகிறேன். பட்டம், கவின், பிரீத்தி அஸ்ரானி, விஜய், கௌசல்யா, தேவயானி, ஐயோ அப்புறம் என்ன சொல்லி ஜெஸ்ஸி சொல்லுது அப்படின்னு வர கட்ட குரல்ல ஐயோ கூகுள் பண்ண முடியும். விடிவி கணேஷ், அப்புறம் அந்த தெலுங்கு ஆக்டர் ஜேஜேஃப்ல வந்து கத்துவார்ல அவர், இப்படி பலரோட நடிப்பில் ஜென் மார்டின் மியூசிக்கில், ஆர்சி பிரணவ் எடிட்டிங்கில், ஹரிஸ் கண்ணன் கேமராவில், சதீஷ் கிருஷ்ணன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எஸ், கிஸ் படத்தோட கதை என்ன? கிஸ்ன்னு பேர் வச்சிருக்காங்களே, குடும்பத்தோட போகலாமா, குழந்தைகளோட போகலாமா? எஸ், நியூஸ் சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, நம்ம இந்த வெளிநாடுகளில் ஃபுட்பால் மேட்ச் நடக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு ஒரு ஹாட்டினை போட்டு ஜோடியில் இருந்தால் வச்சுக்கோங்களேன், ஹாட்டினை போட்டுருவாங்க. உடனே அவங்க வந்து அங்கே பச்சக்குன்னு கொடுப்பாங்க தெரியுமா. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. சில சமயங்களில் வந்து அடுத்தவன் பொண்டாட்டியோட ஹாட்டினை போட்டு விட்ருவாங்க, அவங்களும் காஜில் அடித்து விட்ருவாங்க. டைவர்ஸ் வரைக்கும் போன கேஸ்லாம் இருக்குது இந்த மாதிரி. ஸோ அப்படி ஹாட்டின் போடும்போது, பச்சக்குன்னு பண்ணும்போது என்ன நடக்குது? ஹீரோவுக்கு வந்து ஒரு விபரீத சம்பவம் நடக்குது. அந்த விபரீத சம்பவம் என்ன கொண்டு போகுது, எதை கொண்டு போகுது, எதை எடுத்துகிட்டு போக வருது, அதுலேருந்து ஹீரோ எப்படி காப்பாற்றினாரு அப்படின்றத நல்ல ஜாலியாக ஃபன்னாக சொல்ல ட்ரை பண்ணியிருக்க படம் தான் கிஸ். படத்தில் வந்து தேவயானி, கௌசல்யா, அப்புறம் அந்த ஹிந்தி தெலுங்கு ஆக்டர் பேர் மறந்துருச்சு, அப்புறம் விடிவி கணேஷ், விஜய். ஆக்சுவலாக ரொம்பவே சுருக்கமான கம்மியான கேரக்டர்ஸ் தான். ஸோ ரொம்பவே படம் எவ்வளோக்கு எவ்வளவு ஜாலியாக ஃபீல் குட்டாக கொண்டு போக முடியும் அவ்வளோக்கு அழகாக கொண்டு போயிருக்காங்க. கவினை தம்பியாக வர கேரக்டராக இருக்கட்டும், அப்புறம் ஹீரோயினோட அப்பா வர்ற கல்யாண் மாஸ்டர் கேரக்டராக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாமே மனசுக்கு நிற்கிற மாதிரி ஒரு கேரக்டரை உருவாக்குனதுக்காக, அதுவும் இல்லாமல் முதல் படம் அப்படின்றதுக்காக டைரக்டருக்கு ஒரு சின்ன ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கலாம். ஏன்னா கவின் மாதிரியான ஒரு ஹீரோக்கு இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் இருக்குல்ல, அது ஒன்று. கவின் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டுக்கு இந்த டைரக்டருக்கு ஒரு சான்ஸ் தரலாம்னு சொல்ல அதுக்கு. ஏன்னா இது ஒரு யூனிக்கான சப்ஜெக்ட். இந்த யூனிக்கான சப்ஜெக்ட் பார்க்கும்போது அதில் எந்த அளவுக்கு நம்ம ஃபேண்டசி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த ஃபேண்டசி கிரியேட் பண்ண வேண்டிய இடத்துல கொஞ்சம் தவறிட்டாங்க அப்படின்னு தோணுச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃபில் ஒரு சீன் வரும், அந்த சீனில் வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சு செம்மையாக பண்ணியிருப்பாங்க. அதாவது நான் கூட இந்த பையன் ப்ரொடியூசரோட பையனாக இருப்போம். ஏன்னா அதிகபட்சம் வந்து கவின் மாதிரியான ஒரு ஹீரோ இருக்கிற இடத்துல இப்படி ஒருத்தரை ப்ளே பண்ண விடுவாங்களா அப்படின்னு தெரியல. அந்த பையன் வந்து பிரித்து மேய்ஞ்சிருப்பான். லேடி கெட்டப்பில் வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு ஃப்ரேம்லலாம் இடுப்பை காட்டும் போதெல்லாம் அது கண்டிப்பாக ஒரு பொண்ணோட இடுப்புன்னு நல்லாவே தெரியுது. ஏன்னா எங்கே ஆம்பளை இடுப்பு மடிப்பு உள்ள போக சொல்லுங்கள். ஆனால் அதை மேட்ச் பண்ணி ஒரு காமெடி நடக்குங்க, பிரிச்சிருவாங்க. தியேட்டர் பிளாஸ்ட் அந்த சீன்லாம். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நிறைய சீன் இருந்துருந்துச்சு, இன்னும் சூப்பராக இருந்திருக்குன்றதா என்னோட தாழ்மையான கருத்து. படத்தோட மிகப்பெரிய பக்கபலம் அப்படின்னா ஹீரோயின் தாங்க. சீரியஸ்லி ஹீரோயினை வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு எனக்கு அது. ஏன்னா அந்த ஒரு டெப்த்தான, இன்டென்ஸான, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களை எங்கேயோ பார்த்துருக்கோன்னு தோண்டிக்கிட்டே இருக்கும்போது, ஆஹா நம்ம அயோத்தி பொண்ணு, அயோத்தியில் ஒரு சின்ன பொண்ணாக பார்த்துட்டு இங்கே மாடர்னாக அவ்வளோ ஃபேண்டஸியாக பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. ஆக்சுவலி எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஷோ வந்து சக்தி திருமகன் பார்த்துட்டு அதில் வேம்போட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆனால் வேம்புக்கு அவ்வளோவா ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்காது. ஆனால் இந்த படத்தை அப்படியே ஆப்போசிட்டாக இந்த ஹீரோயினுக்கு வந்து பிரீத்தி அஸ்ரானிக்கு அவ்வளோ ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ். ஏன்னா அந்த படத்தோட கான்செப்ட் வேறு, இந்த படத்தோட கான்செப்ட் வேறு, ஓகேங்களா. ஆனால் எனக்கு என்ன தான் இந்த படத்தில் ஒரு சாராவோட கேரக்டர் பிடிச்சாலும், ஒரு மாடர்ன் பொண்ணாக ரொம்பவே ஃபார்வர்டான ஒரு பொண்ணாக பிடிச்சாலும் என்னால் வேம்புவை மறக்க முடியல அப்படின்றதா உண்மை. என்னோட கேள்விகளில் ரொம்ப முக்கியமான ஒன்றே இதுதான். ஏன் படங்கள்னாலே பொண்ணுனா வெள்ளையாக தான் இருக்கணும், ஹீரோயின் வெள்ளையாக தான் இருக்கணும்? விஜயேந்திர கேட்டிருப்பாங்க நம்ம கேப்டன்ட்ட, அவர் நீங்கள் மக்கள் அப்படி தானே எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நம்ம கருப்பாக ஒரு பொண்ணை போட்டு நடிக்க விடுவீங்களாங்க? சீரியஸ்லி கருப்பாக ஒரு பொண்ணை போடுங்க பாஸ். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்திருப்பாங்க, பிளாக் குயின் இருந்திருப்பாங்க. ஏன்னா அங்கேயே நம்ம வந்து ஏதோ ஒரு ரேசிசம் மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறோம்ல, அதையே இந்த தமிழ் சினிமாவில் நம்ம உடைக்கக்கூடாதுன்ற. ஏன்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்லேயே நம்ம வண்டர் உமன் அந்த மாதிரிலாம் நிறைய சீனில் வந்து செம்ம ஒரு பவர்ஃபுல் பேக்டான ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பண்ணும்போது இங்கேயே பண்ணக்கூடாது, இங்கேயே அப்படி கொண்டு வரக்கூடாது. ஏன்னா ரீசெண்டாக பாரதி கண்ணம்மாவில் கூட அந்த பொண்ணு வந்து அவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஏன் தமிழ் சினிமாவில் அதை கொண்டு வரக்கூடாது? என்னோட கேள்வி அதுதான். பட் படத்துக்குள்ளே போவோம்.
பிரீத்தி ஹாசன் அவங்களோட கேரக்டர் பிரிச்சிருக்காங்க, செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மியூசிக் வைஸ் பிஜிஎம் சூப்பராக இருக்குது. பட் ஆனால் பாடல்கள் எங்கேயும் எனக்கு கனெக்ட் ஆகலை. ஏன்னா எப்பவுமே நான் எதிர்பார்க்குற ஒரு விஷயம், அந்த பாட்டு வந்து தேட்டருக்கு வெளியே வந்தாலும் நமக்கு பாட தோணும், ஓகே இந்த பாட்டு நல்லா இருக்கான்னு நம்ம சர்ச் பண்ண தோணும். இப்போ வர்ற பாடல்கள் எல்லாமே அந்த வகையில் வர்றது கொஞ்சம் கவலைக்கிடமாக தான் இருக்குது. ஏன்னா அந்த காலத்தில் ஒரு பாட்டு போட்டாங்கன்னா அந்த பாட்டு இப்போயும் வெளியே வந்தால் செம்ம பாட்டில்ப்பா, சூப்பராக இருந்துச்சுலப்பா அப்படின்னு சொல்ல சொன்னால், அது ஹாரிஸாக இருக்கட்டும், அனிருத்தாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும். ஏன் ரீசெண்டாக நம்ம யுவான் சாருக்கு நான் அப்படியே சொல்லியிருந்தேன். பட் பேக்ரவுண்ட் மியூசிக் ஒர்த்து. கவினோட கேரக்டரைசேஷன் ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அந்த ஒரு ப்ரீ கேப்பாக ஒரு கதை சொல்கிறாங்களே விஜய் சேதுபதி வயசில், அந்த கதையும் அந்த எண்டில் அவங்க கொடுக்குற அந்த ட்விஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் வர சில சீன்கள் வந்து கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி அதாவது தோணுனாலும் அதில் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து புகுத்தி இருக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் தோணுச்சு. ஏன்னா அவங்க அப்பா அம்மாக்குள்ளேயும், ஏன்னா நான் பார்த்த விஷயம் வந்து ஒரு காதல் உன் வீட்டு வாசலை வந்து காத்து கிடக்கும் அப்படின்ற இடத்துல அதை ஏன் இன்னும் அழுத்தமாக சொல்லிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் இப்போ சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். படம் பார்க்காதவங்க தேட்டரில் பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணுங்கள் அது யார் அப்படின்னு. கண்டிப்பாக ஹீரோ ஹீரோயின் கிடையாது, இதை வேணால் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த ஒரு அழகியல் இருக்குல்ல, அந்த ஒரு ப்ரீகேப்பான அந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரி சொல்லும்போது, அதில் ஒரு விஷயம் சொல்லும்போது கடைசி கிளைமேக்ஸில் முடிக்கும்போது இதை வந்து கலாய்க்கலாம், இப்படி வேணால் கலாய்க்கலாம். ஆல்ரெடி ஒரு படத்தை கலாய்ச்சேன், அது எந்த படம் மறந்து போச்சு. விவேக் வந்து சொல்லுவார்ல, இந்த வெட்ட வெயிலில் அப்படி என்னத்தையா பேசுகிறீங்க அப்படிங்கும்போது, காதல் ஜோதின்னு ஒரு படம் சார், டேரக்டர் வந்து செதுக்கி இருக்கார் சார் சீனை. ஏய் ப்ரொடியூசர் திருவிழா இருக்கான் அப்படின்னா திருப்பி போகும்போது கேட்பாங்க, சார் காதல் ஜோதின்ற பேருக்கு ஏற்ற மாதிரியே கிளைமேக்ஸில் ஃபயரில் வச்சுருக்காரு சார் அப்படின்வார்ல சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி டேய் இதெல்லாம் ரொம்ப டூ மச்ன்ற அந்த காமெடியாக ஞாபகம் வந்துச்சு. பட் ஓவரால் இந்த படம் வந்து பார்க்கலாமா வேணாமா, நான் 60 ரூபா டிக்கெட் கொடுத்தேன். ஸோ எனக்கு வந்து 60 ரூபா டிக்கெட் ப்ளஸ் 16 ரூபா டேக்ஸ் 76 ரூபாய்க்கு ஓகே அப்படின்னு தோணுச்சு. 76 ரூபாய்க்கு 60 ரூபா டிக்கெட்டுக்கு ஓகே. உண்மையில் 110 ரூபா, எனக்கு பின்னால் 190 நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து பேசின விதர்கள் 2K அது ஹவுஸ்ஃபுல்லுங்க, டு பி ஃப்ராங்க் ஹவுஸ்ஃபுல்லு. காலேஜ் குட்டி குஞ்சானே அதிகமாக இருந்தானுங்க, ஃபுல்லாக காலேஜ் தான். சக்தி திருமணுக்கு 20 பேரை தான் பார்த்தேன், எல்லாம் வயசான ஆட்கள். இந்த படத்துக்கு வந்து குட்டி குஞ்சானே அதிகமாக இருந்தானுங்க. அவங்க சொன்ன வார்த்தை, என்ன படம்டா இது, சீரியஸ்லி 190 ரூபா கொடுக்குறான், அப்போ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருப்பான் அப்படின்ற ஒரு ஆங்கிள் இருக்குல்ல. ஏன் அந்த டிக்கெட்டை நீங்கள் 120 ரூபா போட்டிருந்தா ஒருவேளை படம் நல்லா இருக்குன்னு சொல்லி அடுத்த ஷோ ஹவுஸ்ஃபுல்லாக வழி செஞ்சுருப்பான். பட் அது அவங்க டேர்ம்ஸ் அண்ட் நாம்ஸ், அவங்க பிஸ்னஸ், அதுக்கெல்லாம் நம்ம போகக்கூடாது. பட் ஒருத்தான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு ட்ரூ லவ் பண்ண பிடிக்கல அப்படின்னு மட்டும் தெரிஞ்சிருச்சு. ஆனால் ஒரே ஒரு விஷயம், இந்த படத்தில் பேசப்பட்டிருக்க அந்த ஒரு நாட், அந்த கிஸ், அதுக்குண்டான அது ஒரு அர்த்தம் இருக்குல்ல, அந்த ட்ரூ லவ், அந்த விஷயத்தை இன்னும் அழுத்தமாக சொல்லியிருந்தா இந்த டேரக்டர் இன்னும் பயங்கரமாக பேசப்பட்டிருப்பார் அப்படின்றது என்னோட தாழ்மையான கருத்து. இதுக்கு மேலே சொன்னால் ரொம்ப ஸ்பாயில் ஆயிரும். தேவயானி, கௌசல்யா, அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களுக்குள்ள நடக்கிற அந்த கதைகள், அப்புறம் விஜய் விடிவி கணேஷ் சார் வர அந்த காமெடிகள்லாம் உண்மையிலே செம்மையாக இருக்குது. நீங்கள் தாராளமாக தேட்டருக்கு 110 ரூபா 100 ரூபா டிக்கெட்டுக்கு போகலாம். ஒரு இடத்துல ஒரு 40 ரூபான்ற பட்சத்தில் ஒரு காலேஜ் பையன், காலேஜ் பொண்ணு, அந்த மாதிரி இடத்துல ஒரு யங்ஸ்டர்னால் போகலாம். ஏன்னா நம்மளாம் போனால் தான் இந்த மாதிரி ஒரு டேரக்டர் ஓகே இப்படி ஒரு படம் எடுத்திருக்காங்க அப்படின்றது தெரிய வரும். அதுக்காக என்கரேஜ் பண்ணுறதுக்காக போகணும் சொல்லி. ஏன்னா முதல் படத்துல எல்லாரும் அசத்திர மாட்டாங்க, அவங்க ப்ரொமோஷன் கிடச்சிடாது. ஸோ அந்த ஆங்கிளில் இந்த படத்துக்கு போகலான்னு சொல்லுவேன். ஏன்னா வாரத்துக்கு 10 படம் வருது, 10 படத்தையும் நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ இதில் ஒரு ஜஸ்ட் ரெக்வஸ்ட், இல்லாட்டி நீங்கள் ஓடிடியில் பார்க்கும்போது இந்த படம் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு என்ஜாய் பண்ணுற ஒரு முழு திருப்தியும் கிடைக்கும். ஏன்னா தேட்டரில் அவ்வளோ காசு கொடுத்து பார்க்குறதுக்கும் ஓடிடியில் ஓசியாக பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அதுதான் அந்த மனநிலைமைக்கான காரணம். ஒரு படம் நல்லாக்கா நல்லாவே இருக்கு. ஸோ அந்த ஆங்கிள் தேட்டரில் டிக்கெட்டையும் கொஞ்சம் குறைச்சி ஏழை எளிய மக்களையும் வர வச்சிங்க அப்படின்னா தேட்டர் ஹவுஸ்ஃபுல்லாகும். எவனும் டெலிகிராம் டவுன்லோட் பண்ணி பார்க்க மாட்டான் அப்படின்னு தாழ்மையாக சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிற ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நான் இருக்காதுங்க பாய். இந்த மறக்காம இந்த வீடியோ பிடிச்சா சரி பிடிக்க லைக் பண்ணுவோம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுவோம். குறைகளோ கேள்விகளோ எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்கோ. இனிமேல் எங்கேயும் வெளியே கேட்டால் நான் சொல்ல மாட்டேன், ஓடிடுவேன் அப்படின்னு சொல்லி வீடியோ பிடிச்சிருக்கேன். நன்றி, வணக்கம், பாய். டைகர் கா ஹுக்கும்.